வணக்கம். இந்த வீடியோல பேப்பரை வச்சு ஈஸியா ஒரு ஃப்ளவர் பாஸ்கெட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையானது ஏதாவது 2 கலர் பேப்பர். நான் yellow and orange எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஒரு கலர்ல ரவுண்டா சர்க்கிளா 9 சென்டிமீட்டரும் அதுக்கப்புறமா நீளமா 2 சென்டிமீட்டர் by 12 சென்டிமீட்டர் 10 ஸ்ட்ரிப்ஸும் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சர்க்கிளை வச்சுட்டு இந்த ஸ்ட்ரிப்ஸ்ல ஒரு எண்டில் மட்டும் க்ளூ போட்டு இந்த சைடு ஆப்போசிட்டா இருக்கிற மாதிரி 2 ஸ்ட்ரிப்பை ஒட்டிக்கணும். கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ மீதி நம்மளுக்கு 8 ஸ்ட்ரிப் இருக்கும். இதை இந்த சைடுனாலும் அந்த சைடுனாலும் நம்ம பிரித்து ஒட்டணும். நம்ம ஒட்டும் போது ஒவ்வொரு ஸ்ட்ரிப்புக்கும் இடையில கரெக்டான அளவு கேப் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா அதே இடத்துல வச்சு கொஞ்சமாக க்ளூ போட்டு அப்படியே ஒட்டிடணும். இது நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். சிங்கிள் கலரை விட டபுள் கலரில் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இதே மாதிரியே அந்த சைடு திருப்பி மீதி உள்ள 4 ஸ்ட்ரிப்பையும் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. நல்லா அழுத்தி விட்டுட்டு இப்போ ஒட்டின பகுதி கீழ் பக்கமாக வர மாதிரி இப்படி திருப்பிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் அந்த சர்க்கிளோட அந்த கார்னரில் வர மாதிரி இப்படி மடிச்சுக்கணும். அப்போ தான் அது ஸ்டிஃபாக நிற்கும். நீங்கள் எடுக்கிற பேப்பர் ரொம்ப லேசான பேப்பராக இல்லாமல் கொஞ்சம் திக்காக இருக்கிறத எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த 10 ஸ்ட்ரிப்பையும் இப்படி நல்லா இப்படி மடித்து விட்டுருங்க. இதுக்கப்புறமா எல்லோ கலர் ஸ்ட்ரிப் 4 ஸ்ட்ரிப் வேணும். அதோட சைஸ் 2 சென்டிமீட்டர் by 30 சென்டிமீட்டர். இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிப்பையும் நம்ம இப்படி சர்க்கிளாக ஒரு ரிங் மாதிரி நம்ம ஒட்டிக்கணும். ஒரு ஓரத்தில் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இன்னொரு ஓரத்தை கொண்டு அந்த ஓரத்தோட ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு ஒரு ரிங் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி 4ஐயும் ஒட்டியாச்சு. இப்போ நடுவில் இருக்கிறத எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா 1 விட்டு 1 ஒரு ஸ்ட்ரிப்பு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிப்பு வெளியில் விட்டணும். அடுத்து உள்ள இந்த மாதிரி 5 ஸ்ட்ரிப்பையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு நம்ம ரிங் மாதிரி செஞ்சு வச்சுருக்க எல்லோ கலர் ஸ்ட்ரிப்பை உள்ளே விட்டுட்டு பார்த்தீங்கன்னா 5 இது எல்லோ கலர் ஸ்ட்ரிப்புக்குள்ளே இருக்கும், 5 இது வெளியில் இருக்கும். இப்போ வெளியில் இருக்கிற ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப்பில் கொஞ்சமாக க்ளூ போட்டு இப்படி எல்லோ கலர் ஸ்ட்ரிப்போட ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி ஒட்டிக்கணும். இதே மாதிரி சுற்றி இருக்கிற 5க்கும் நம்ம ஒட்டணும். கடைசி ஸ்ட்ரிப்பையும் ஒட்ட போகிறேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா வெளியில் இருக்கிற 5ஐயும் நம்ம உள்ளே கொண்டு வந்துட்டு உள்ளே இருக்கிற 5ஐயும் நம்ம வெளியில் எடுத்துட்டு இப்போ வெளியில் ஒட்டணும் இல்லையா, அந்த 5ஐயும் உள்ளே கொண்டு அந்த எல்லோ கலர் ரிங்குள்ளே விடணும். அதுக்கப்புறம் வெளியில் 5 ஸ்ட்ரிப் நீட்டிட்டு இருக்கோம் இல்லையா, அதை முன்னாடி ஸ்டெப்பில் நம்ம பண்ண மாதிரியே கொஞ்சமாக க்ளூ போட்டு அந்த எல்லோ கலர் ஸ்ட்ரிப்போட ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிற மாதிரி ஒட்டிடணும். ரொம்ப சிம்பிளான ப்ரொசீஜர் தான். ஃபஸ்ட்டு எந்த 5 உள்ளே விடுறோமோ அடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்த 5 உள்ளே விடணும். இந்த மாதிரி ஆப்போசிட் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி மாற்றி பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு வீவிங் மெத்தடில் நம்ம பண்ண மாதிரி இருக்கும். இப்போ இது 5ஐயும் ஒட்டியாச்சு. அதுக்கு அடுத்து எது வெளியில் இருக்கோ அந்த 5 ஸ்ட்ரிப்பையும் இப்படி மொத்தமாக சேர்த்து உள்ளே கொண்டு அடுத்த எல்லோ கலர் ரிங்கை அதுக்குள்ளே விட்டுறணும். அதே ஸ்டெப் தான் மறுபடியும் வெளியில் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிடணும். இந்த பாருங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு சொல்லி. இனி கடைசி ரவுண்டு ஒட்ட போகிறோம். அதே மாதிரி வெளியில் உள்ள 5 ஸ்ட்ரிப்பையும் உள்ளே கொண்டு இந்த ரிங்குள்ளே விட்டுட்டு கடைசி ரவுண்டையும் அதே மாதிரி எதெல்லாம் வெளியில் இருக்கோ அந்த ஸ்ட்ரிப்பில் கொஞ்சமாக க்ளூ போட்டு அந்த எல்லோ ஸ்ட்ரிப்போட ஒட்டிடணும். ஒவ்வொரு ரவுண்டில் இந்த மாதிரி ஒட்டும் போது நம்மளுக்கு கரெக்டாக அது பொசிஷனாக நிற்கும். அடுத்தடுத்த ரவுண்ட் நம்ம பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும்.
இதெல்லாம் ஒட்டினதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ வெளியில எல்லா ஸ்ட்ரிப்புமே மேலே நீட்டிட்டு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ உள் பக்கமாக மடிச்சு விடணும். ஃபர்ஸ்ட் வெளியில இருக்கிற ஸ்ட்ரிப்பெல்லாம் உள் பக்கமாக மடிச்சு விட்டுட்டு உள்ளே இருக்கும் இல்லையா அந்த ஸ்ட்ரிப்லலாம் கொஞ்சமாக உள் பக்கமாக க்ளூ போட்டு அந்த எல்லோ ஸ்ட்ரிப்போட ஒட்டிடணும். அப்போதான் நம்ம உள்ள மடிச்சு விடும்போது தனியாக அது தெரியாமல் இருக்கும். ஒட்டினதுக்கு அப்புறமா மறுபடியும் இது இந்த 5ஐயுமே உள் பக்கமாக மடிச்சிடணும். இது ஃபுல்லாக மடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது எல்லாத்தையுமே க்ளூ போட்டு ஒட்டணும். இந்த மடித்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு உள் பகுதியில் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டு ஒட்டிக்கணும். ஒட்டிட்டோம்னா நம்மளுக்கு நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங். இப்போ இது ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் ஒட்டியாச்சு. இன்னும் 1 2 மட்டும் இருக்கு. எல்லாம் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி நம்ம வைக்கணும். அதுக்காக அதே மாதிரி 2 சென்டிமீட்டர் பை 22 சென்டிமீட்டருக்கு எல்லோ கலரில் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ அது 2 எண்ட்லையும் க்ளூ போட்டு நல்லா ஒட்டியாச்சு. இப்போ பேஸ்கெட் வந்து ஃபினிஷ் ஆயாச்சு. இதுக்கு கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஃப்ளாட் பேக்காக இருக்கிற மாதிரி பாதியாக கட் பண்ண முத்துக்கள் இருக்கு இல்லையா அதை வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஸ்கொயர்ஸில் எல்லாத்துலேயும் க்ளூ போட்டு அங்கங்கே அப்படியே ஒட்டிக்கலாம். இந்த டெக்கரேஷன்லாம் உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக ஒட்டிட்டேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ மேலே வந்து சின்னதாக ஒரு போ மாதிரி பண்ணுறதுக்கு ஆரஞ்சு கலர் ஸ்ட்ரிப் 2 சென்டிமீட்டர் பை 12 சென்டிமீட்டர் எடுத்து அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பாதியும் கொஞ்சமாக ஒரு ஓரத்தில் க்ளூ போட்டு இப்படி ஒரு லூப் மாதிரி மடித்து ஒட்டிக்கணும். அதே மாதிரி இந்த பாதியும் இப்படி ஒட்டிட்டு இது ரெண்டும் இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று கிராஸாக வச்சு ஒட்டினோம்னா நம்மளுக்கு ஒரு போ மாதிரி கிடைக்கும். இதை வந்து இந்த ஓரத்தில் இந்த கைப்பிடி மாதிரி இருக்கு இல்லையா அதில் ஒரு ஓரத்தில் வந்து இப்படி கிராஸாக ஒட்டிட்டோம்னா அழகாக இருக்கும். இப்போ இதுக்கு நடுவுலையும் ஒரே ஒரு அந்த கட் பண்ண பேர்லை வந்து ஒட்டிக்கலாம். அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ண விட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிரும். பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஸோ இந்த போ வந்து நான் கொஞ்சமாக சிசர்ஸ் வச்சு 2 கார்னர்லேயும் இப்படி கட் பண்ணி விட்டுறேன். ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளவர் பேப்பர் பேஸ்கெட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.